புரட்சி கவிதாசன் சார், உங்ககிட்ட இந்த நிகழ்ச்சி தொடங்குறேன். மகாராஷ்டிரா தேர்தலின் போது ராகுல் காந்தி பல கேள்விகள் எழுப்பியிருந்தார். வாக்காளர் பட்டியலை திடீரென்று வாக்காளர்கள் 5 மாதங்களில் 30 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் சேர்ந்தது எப்படி, அவங்கெல்லாம் யார் அப்படிங்கிற கேள்வியும், அதே போன்று தொடர்ச்சியாக கடந்த தேர்தலோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது மகாராஷ்டிராவுடைய 2024 நவம்பரில் நடைபெற்ற தேர்தலையும் ஒப்பிட்டு பல குற்றச்சாட்டையும் கேள்வி முன்வைத்திருந்தார். ஆனால் இப்போ ஒரு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் 6 மாதமாக நாங்கள் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் எங்கள் சொந்த விசாரணை தொடங்கியிருக்கோம், ஒரு மிகப்பெரிய உண்மையை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம், விரைவில் வெளியிட போகிறோம் அப்படிங்கிறாரு. இப்போது பாஜக தேர்தல் ஆணையத்தின் மூலமாக லாபம் அடைகிறது, தேர்தல் ஆணையத்தை வைத்து பாஜக வெற்றி பெறுகிறது என்ற குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சகோதரர் ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தவரையில ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாகிவிடும் என்கிற ஒரு இற்றுப்போன யுக்தியை கையாண்டு வருகிறார் என்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். குறிப்பாக காங்கிரஸ் கட்சி எலெக்ஷன் கமிஷன் மீதான விமர்சனம் என்பது இன்று நேற்று ஆரம்பித்ததல்ல. எப்பொழுதெல்லாம் காங்கிரஸ் கட்சி தோற்கிறதோ அப்பொழுதெல்லாம் தேர்தல் கமிஷன் மீது புழுதி வாரி பூசுவது என்பது காங்கிரசுடைய பிரச்சார யுக்திகளிலே முதன்மையானது. அதுல கொஞ்சம் அதிகப்படியாக பாடம் படித்து நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் கூடுதலாக ராகுல் காந்தி அவர்கள் அவதூறு பேசுவதும் பிறகு மன்னிப்பு கேட்பதும் நீதிமன்ற கண்டனங்களுக்கு தலைகுனிந்து வருவதும் வாடிக்கையான ஒன்று. ஆனால் இது இப்பொழுது நடக்கிறது என்னன்னா, ஒரு உச்சபட்சமான தேர்தலின் மீது அவருக்கு காழ்ப்புணர்ச்சி இருக்கலாம், காங்கிரஸ் கட்சியை மக்கள் நிராகரித்திருக்கலாம், காங்கிரஸ் கட்சியை மக்கள் அங்கீகரிக்க மறுத்து இருக்கலாம், அதுக்கான தேவையில்லை என்று உணர்ந்திருக்கலாம். அதை பொறுத்து ஒரு ஆத்ம பரிசோதனையை செய்வதற்கு பதிலாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை சந்தேகப்படுவது என்பது, இவிஎம் மிஷின்களை சந்தேகப்படுவது என்பது, அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களை அச்சுறுத்தும் வகையில, அவமதிக்கும் வகையில அந்த நிறுவனத்தை கொச்சைப்படுத்துவது என்பது உண்மையிலே அநாகரிகத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு இந்திய பாராளுமன்றத்துல உலகம் உற்று கவனிக்கக்கூடிய மாபெரும் ஜனநாயகத்தினுடைய மேடை, அந்த மேடையில என்ன முழங்குகிறார் பொறுப்புள்ள ஒரு எதிர்கட்சி தலைவர், அந்த நுனிமரத்துல உட்கார்ந்துகிட்டு அடிமரத்தை வெட்டக்கூடிய ஒரு அறிவியலியாக இன்றைக்கு உலகத்தின் கண்களிலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். அவரு வெளியில விரைவில் வெளியிடுவோம் அப்படிங்கிறாரு. வெளியிடட்டும், நிச்சயமாக அவருடைய அந்த கண்டுபிடிப்புகளை வெளியிடட்டும், நாம அதை வரவேற்கிறோம். அந்த கண்டுபிடிப்புகள் நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, நாம எலெக்ஷன் கமிஷனுடைய நான் பிரச்சாரகர் கிடையாது, அவங்களுடைய செய்தி தொடர்பாளர் நான் கிடையாது. நானும் ஒரு பொறுப்புள்ள அரசியல் கட்சியுடைய, அதுவும் 3 முறையாக இந்தியாவை ஆளக்கூடிய ஆகச்சிறந்த அரசியல் கட்சியுடைய ஒரு பிரதிநிதி என்கிற முறையில எங்களுடைய கருத்தை சொல்லுகிறோம். இப்ப தொடர்ந்து காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்டோடு கூட்டணி வைத்து கேரளாவில் வெற்றி புள்ளிகளை குவித்துக் கொண்டிருக்கிறது. சரி, அப்ப அங்கே இவிஎம் மிஷினை பொறுத்து அவர்களுக்கு சந்தேகம் வரவில்லை. அங்கே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி சந்தேகம் வரவில்லை. காங்கிரஸ் ஜெயிக்கும் பொழுதெல்லாம் வராத சந்தேகம், காங்கிரஸ் தோக்கும் பொழுது மட்டும் வருகிறது என்றால் இது பச்சை சந்தர்ப்பவாதம். சார், ஒரே ஒரு கேள்வி சார், ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப நீங்க சொல்றீங்க காங்கிரஸ் தோற்கும் போதெல்லாம் இந்த சந்தேகம் உங்களுக்கு வருது, அது முழுக்க அவங்க ஒரு பொய்யான குற்றச்சாட்டு தான் முன்வைக்கிறாங்க நீங்க சொல்றீங்க. ஆனா எந்த அடிப்படையில இந்த சந்தேகங்கள் அவருக்கு எழுகிறது அப்படிங்கிறது பார்க்கும்போது, மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல், மகாராஷ்டிரா தேர்தலை பொறுத்த வரைக்கும் 2019 2024 வரைக்கும் அந்த 5 ஆண்டு காலங்களை பார்த்தோன்னா 31 லட்சம் வாக்காளர்கள் உயர்ந்திருக்காங்க. ஆனால் அதற்கு பிறகு அந்த 5 மாத கால இடைவெளி, நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் இடைப்பட்ட அந்த 5 மாத கால இடைவெளியில் 41 லட்சம் வாக்காளர்கள் எப்படி சேர்க்க முடியும்? எப்படி 5 ஆண்டுகளில் 31 லட்சம்னா வெறும் 5 மாதத்துக்கு 40 லட்சம் வாக்காளர்கள் எப்படி சேர்த்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கிறாரு. எஸ்ஐஆர் என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பு தீவிர திருத்தம் அப்படிங்கிறது வெறும் 25 நாட்களில் அது முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 7-8 கோடி கிட்ட வாக்காளர்கிட்ட போயிட்டு அதை இந்த டேட்டா தரவுகள்லாம் வாங்கி அதை முடிச்சிருக்காங்க. அப்படின்னா இவ்வளோ அவசரம் ஏன்? எப்படி 65 லட்சம் பேர் அதில் தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாரு. இதே போன்று தேர்தல் ஆணையர்கள் நியமனத்தில் அந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்பது நீக்கப்படுறாரு, அதற்கு பதிலாக அவர் இல்லாத அந்த அவருடைய நீக்கமும் சந்தேகத்தை ஏற்படுது அப்படிங்கிறாங்க. இப்படி பல நடவடிக்கைகள் அடிப்படையில் தான் அவர் அந்த சந்தேகத்தை முன்வைக்கிறாரு.
சார் அவரு பொதுவா வந்துட்டு வாக்காளர் பட்டியல் ம் காலத்திற்கு தகுந்த சீர்திருத்தங்களை செய்வது என்பது கட்டாயமான ஒன்றுங்க. சரி. நீங்க வாக்காளர் பட்டியல்ல 1950 நடைமுறைக்கு வருது. இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா 1950 நடைமுறைக்கு வருதுங்க. இப்ப ஜனவரி 25 அதுதான் வாக்காளர் தினம் அப்படின்னு அவங்க கொண்டாடுறாங்க. சரி, ரைட். இப்ப 1950 ஜனவரி 25 இருந்து அதே வாக்காளர்கள் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறாரா, அல்லது இறந்து போனவர்கள் நீக்க வேண்டும் என்று எண்ணுகிறாரா, வெளிநாட்டிற்கு நிரந்தரமாக குடியேறியவர்களை நீக்க வேண்டும் என்று எண்ணுகிறாரா, அல்லது 2 என்ட்ரி 3 என்ட்ரி இருந்தால் அதையெல்லாம் சீராய்ந்து சரி செய்ய வேண்டும் என்கிறாரா, இல்ல எதையுமே செய்யாமல் அப்படியே இருந்த வாக்காளர் பட்டியல் அப்படியே நீடிக்க வேண்டும் என்கிறாரா? ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி கடந்த 3-5 ஆண்டுகளாக ஆண்டு கொண்டிருக்கிறது. அதுக்கு முன்பாக காங்கிரஸ் கட்சி ஆண்டது. அப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருந்தது. இதே சட்டத்தின்படிதான் அவங்க வேலை செஞ்சாங்க. அப்ப அவங்க நீக்கல், திருத்தல், சேர்த்தல், அழித்தல் அந்த வேலையெல்லாம் செய்யலையா? அது செய்யக்கூடாதா, செய்யணுமா? சரி, ஒவ்வொரு கட்சியும் மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது செய்யறாங்க நீங்க சொல்றீங்க, அது ஓகே. மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? வைத்து குற்றச்சாட்டு அப்படிங்கிறது, ஏன்னா 5 மாதத்துல 40 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் எப்படி சேர்க்க முடியும், அவங்க எல்லாம் யாரு அப்படின்னு கேட்டிருக்காரு. நைட் ஒரு ரிசல்ட் காலையில ரிசல்ட் வரும்போது கிட்டத்தட்ட 7.83% வித்தியாசம் இருக்கு. இதுவரை அந்த மாதிரி வித்தியாசம் வந்ததே கிடையாது அப்படிங்கிறாரு. இல்ல நீங்க கூட்டு கேள்வியா கேட்காதீங்க, தனித்தனியா கேளுங்க. முதல்ல 40 லட்சம் வாக்காளர்களை 5 மாத இடைவெளியில் எப்படி சேர்க்க முடியும் அப்படின்னு கேக்குறீங்க. அது வந்து சாத்தியம்தான். அது சாத்தியமா இல்லையா என்பதை ஆய்வு செய்யுங்க. சரி, ஒரே நேரத்துல 40 லட்சம் குழந்தைகள் பிறந்திருக்க கூடாதா? ஒரு வருஷ காலகட்டத்துல 40 லட்சம் பேர் பிறந்திருக்க கூடாதா? அல்லது 40 லட்சம் பேர்ல ஒரு 20 லட்சம் பேரு வெளி மாநிலங்கள்ல இருந்து நிரந்தரமாக குடியேறி வாக்காளர் பட்டியலில் தங்களை இணைத்திருக்க கூடாதா? நான் கேட்கிறேன். நீங்க மும்பை வந்து இந்தியாவுடைய குடியேறிகளின் சொர்க்கம். மும்பையில வந்து மண்ணின் மைந்தர்கள் கோஷம் வந்ததுக்கு காரணமே அங்கே தென்னிந்தியர்களும் வட இந்தியர்களும் வந்து குவிந்து மராட்டியருடைய மண்ணை சுவீகரித்து விட்டார்கள் அப்படிங்கிற கண்டுதான் சிவசேனா தோங்குது. அதனால நீங்க வந்துட்டு மும்பையில வந்துட்டு நீங்க மற்ற மாநிலங்களை விட மும்பையில வந்துட்டு மக்கள் குடியேறுவது என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அது இந்தியா முழுவதும் இருந்தும் அங்கே குடியேறிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே வேலை வாய்ப்பு அதிகம். அது இந்தியாவுடைய வர்த்தக தலைநகரம். அங்கே வந்துட்டு நிறைய மேன் பவர் தேவைப்படுது. அதனால எல்லா வகையிலும் தேவைப்படுது. அதனால நீங்க மும்பை, அதாவது மகாராஷ்டிராவை பொறுத்த வரையில அது சாத்தியம்தான். சரி, இல்ல அது சாத்தியம் இல்ல சார். ஊழல் எங்க இருந்தாலும் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதை கண்டுபிடிக்கப்பட வேண்டும், தண்டிக்க வேண்டும். ரெண்டு கருத்துக்கு பிஜேபிக்கு இடம் இல்லைங்க. 40 லட்சம் வாக்காளர்கள் பொய்யாக இணைக்கப்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு ராஜீவ் காந்தி ப்ரூவ் பண்ணட்டும், நல்ல நடவடிக்கை எடுக்கட்டும். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இன்னைக்கு உங்களுடைய எக்ஸ் பக்கத்துல வெளியிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ராகுல் காந்திக்கு 2 முறை ஜூன் மாசத்துல அழைப்பு கொடுத்தோம், இமெயில்ல சம்மன் பண்ணோம். அவர் அதை பெற்றுக்கொண்டு 4வது தேதி வரை வரவில்லை, எந்தவித குற்றச்சாட்டையும் கொடுக்கவில்லை, எந்த விதமான ஆதாரத்தையும் தெரிவிக்கவில்லை. சும்மா பொது வழியில பொறுப்பற்ற முறையில பாராளுமன்றத்திலேயே எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற அவர் ட்ரையல் பிரைம் மினிஸ்டர் சார், அவர் வந்துட்டு இப்படி நஞ்சை விதைப்பது என்பது ஜனநாயகத்திற்கு ஆபத்து, பேராபத்துங்க. சரி, ஓகே. நாம கட்டி எழுப்பக்கூடிய இந்தியா என்கிற பேரரசை கொச்சைப்படுத்துகிற வேலையில ராகுல் காந்தி ஈடுபட்டு இருக்கார். சரி, கேட்போம்.